சிதம்பரத்தில், கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை நாளை காலை தொடங்க உள்ளதை அடுத்து தாம்பரம் ரயில் நிலையத்தில் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செல்லக்கூடிய அந்த காட்சியையும், தாம்பரம் ரயில் நிலையத்தில் அவருக்கு ஏராளமானோர் திரண்டு நின்று உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக சிதம்பரத்திற்கு ரயில் மூலம் பயணம் மேற்கொள்ளும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தில் வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரயிலில் நிற்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டத்தின் கீழ் 15 துறைகளைச் சேர்ந்த பல்வேறு திட்டங்களுக்கு அந்தந்த பகுதிகளில் உள்ள மக்கள் அந்த முகாம்களிலேயே விண்ணப்பிக்கலாம். தமிழகம் முழுவதும் 10,000 முகாம்கள் நடைபெற இருக்கிறது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிதம்பரத்தில், கடலூர் மாவட்டத்தில் தொடங்கி வைக்கிறார். அங்கு தொடங்கி வைப்பதற்காக தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள், திமுகவின் நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் அவருக்கு அந்த வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளையும், அவர்களது வரவேற்பை ஏற்றுக்கொண்டு அந்த ரயிலில் அவர் பயணம் செல்வதற்கு முன் அந்த தொண்டர்களை பார்த்து கையசைத்து அவர்களிடம் மனுக்களை பெறக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் நாளை முதல் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நவம்பர் மாதம் வரை 4 கட்டங்களாக 10,000 முகாம்களாக 15 துறைகளைச் சேர்ந்த பல்வேறு சேவைகளை வழங்கக்கூடிய நேரடி மக்கள் சந்திப்பு முகாமை நடத்துவதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செல்கிறார். இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டமானது தமிழகத்தில் உள்ள அனைத்து சாதாரண சாமானிய மக்களும் அவர்கள் அந்தந்த துறைகளைச் சேர்ந்த அலுவலகங்களுக்கு செல்லாமல் அனைத்து சான்றுகளையும் ஒரே இடத்தில் அவர்கள் பெற்று அதற்கான தீர்வுகளை 45 நாட்களுக்குள் பெற முடியும் என்ற அந்த திட்டத்தை பெறுவதற்காக, அந்த திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காகத்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த ரயிலில் ஏறி, ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறி சிதம்பரத்தில் அவர் அந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். அங்கு தாம்பரம் ரயில் நிலையத்தில் முதலமைச்சர் செல்லும் காட்சியும், ரயிலில் அவர் பயணிக்கக்கூடிய அந்த காட்சிக்கு முன்னதாக அவருக்கு அளிக்கக்கூடிய அந்த வரவேற்பை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மிகவும் முக்கியமாக விடுபட்டோர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்காக அவர்கள் இந்த முகாம்களில் தான் விண்ணப்பிக்க முடியும். இதில் விண்ணப்பித்த 45 நாட்களில் அவர்களுக்கு 1000 ரூபாய் கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்படும் என்ற உத்தரவாதமும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயை விண்ணப்பிப்பதற்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் மட்டுமே பொதுமக்கள் விண்ணப்பிக்க வேண்டும். அந்த திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து சிதம்பரத்திற்கு முதலமைச்சர் செல்லும் அந்த காட்சியை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.